வார்த்தைக்கு என்ன செய்யுங்க? சோதரம் கீழ்ப்படியுங்கள், கர்த்தர் நன்மை செய்வார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். மார்க் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என்று கர்த்தர் பிரித்து வைத்திருக்கிறார். அப்ப அந்த விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும், எங்கே இருக்க வேண்டும் என்பதை இந்த நாட்களிலே நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. விசுவாசம் எப்படி இருக்கிறது? விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுகிறான். விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுகிறவன் அடையாளத்துக்கு பின்னே போகிறான். அவன் ஒரு அடையாளமாக மாறிக்கொள்ளுகிறான். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம், எதை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிக்கிறோம், நல்லது. கர்த்தரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்க? நாம விசுவாசிக்கிறோம். அப்புறம் வேற யார் விசுவாசிக்கிறோம்? ஆமென். எல்லாரும் தான் பாஸ்டர் விசுவாசிக்கிறாங்க. யார் விசுவாசிக்கிறது தெரியுமா? வாசிங்க யாக்கோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய். அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து எங்க இருக்கு? நீ விசுவாசிக்கிற, அவன் என்ன செய்யறான்? அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்க முடியுது. அல்லேலூயா. யார் விசுவாசிக்கிறாங்க அப்படின்னா எல்லாருமே விசுவாசிக்கணும். விசுவாசிக்காம பூமியில் வாழ இயலாது. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் சபையை நம்ம எப்படி விசுவாசிக்கணும், வேதத்தை எப்படி விசுவாசிக்கணும், கர்த்தரை எப்படி விசுவாசிக்கணும்னா கீழ்ப்படிதல் மூலமாகத்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அவங்க என்ன செய்றாங்க? விசுவாசித்து. அடுத்த வசனம். யாரு? நல்ல வாசிக்கும் போது தெளிவா வாசிங்க. ஆபிரகாம் எப்ப வாழ்ந்தவர்? பழைய ஏற்பாடு காலங்கள்ல வாழ்ந்தவர் இல்லையா? ஆமென். வேதம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தம்முடைய குமாரனாகிய ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமான் ஆக்கப்பட்டான். அப்ப விசுவாசித்து அவர்கள் நடுங்குகிறார்கள். ஆமென். நீ விசுவாசிக்கிறாய், உன்னிடத்தில் கிரியை இருக்கிறதா? ஆண்டவர் கேட்கிறார், கிரியை இருக்கிறதா? அல்லது உனக்குள்ளேயாச்சும் இந்த கிரியை வேலை செய்கிறதா? அல்லேலூயா. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆவி இல்லாத சரீரம் அதை எவ்வளவு நாளைக்கு வச்சிருப்பாங்க? ஆமென். அல்லேலூயா. பிதாவாகிய ஆபிரகாம் தன் மகனை என்ன செய்தாராம்? நீங்க நம்ம ஒப்பு கொடுக்கிறோமா? நம்ம குடும்பத்தை, நம்மளோட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோமா? நம்ம பிரச்சனைகளை ஒப்பு கொடுக்கிறோமா? முழுமையாக ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் அதை நடத்துவார். அல்லேலூயா. நம்ம ஒப்பு கொடுக்கிறதுல எதை ஒப்பு கொடுக்கணும், ஒப்பு கூடாது நம்ம டிசைட் பண்ணிக்கிறோம். ஆபிரகாம் எதை ஒப்பு கொடுத்தான் என்று சொன்னால் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை ஒப்பு கொடுத்தான்.
யார ஒப்பு கொடுக்கிறாரு? ஒரே குமாரனை நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் குமாரனாகிய ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரிகளினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். அடுத்து விசுவாசம் அவனோடு கிரியைகளோடு கூட. அப்ப அந்த விசுவாசம் உனக்குள்ளே முயற்சி செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? முயற்சினா என்ன? தோல்விக்கு மத்தியில தாங்க முயற்சி வேலை செய்யும். ஆமென். தோல்விக்கும் வெற்றிக்கும் இடையில தான் முயற்சி இல்லையா? அந்த முயற்சி தான் ஒரு நாள் என்னவாய் மாறுகிறது? வெற்றியாக மாறுகிறது. என்னவா மாறுது? வெற்றியாக மாறுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நாள் அந்த காரியத்தை குறித்து ஒரு ஊழியக்காரர் பேசும்போது கேட்டேன். பூமி கீழே பெட்ரோல் இருக்குன்னு கண்டுபிடிச்சது இப்ப ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடின்னு வைங்களேன். ஆனா பூமி கீழே பெட்ரோல் இருக்குன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கர்த்தர் சொல்லிட்டு போயிட்டார். எப்படி? பூமி கீழே பெட்ரோல் இருக்கு, என்ன இருக்கு அப்படிங்கறத எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு? 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? பெட்ரோலுக்கும் பைபிளுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி? நம்ம அந்த புத்தி இருக்குவே, அது ரொம்ப வித்தியாசமானது. நம்ம புத்தி எப்படிப்பட்டது? ரொம்ப வித்தியாசமானது. ரொம்ப டீப்பா போகும், கடைசியில ஒண்ணுலாம் போயிடும். அல்லேலூயா. அப்பவே கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு? இந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும் சண்டை வரும்னு கர்த்தர் சொன்ன அன்னைக்கு அந்த ஊரே இல்லையா? எப்படி? அந்த ஊரே இல்ல. நீ பார்க்கிறபடி அல்ல, கர்த்தர் பார்க்கிற விதம் வேறு. ஆண்டவர் உனக்கு நான் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறேன். என்ன கொடுத்திருக்கேன்? அந்த விசுவாசத்தை நீ என்ன பண்ணி வச்சிருக்க? முயற்சினாலும் பண்றீங்க. ஆமென். அல்லேலூயா. பைபிள் படிக்க வேண்டும் என்பது முயற்சி, முடிக்க வேண்டும் என்பது வெற்றி. ஆமென். படிக்க படிக்க எல்லாமே கொஞ்சம் பினிஷிங் ஆகுறீங்கல்ல? ஆமென். பைபிள் சர்ச்சில் வந்து ஏன் படிக்கணும்னு சொல்றோம்? முயற்சி செய்யணும். என்ன செய்யணும்? முயற்சியை நீ முடக்குவது நல்லதல்ல. நம்ம நினைக்கலாம், ஏன் நான் சொல்லலைன்னா என்ன பாஸ்டர்? நீ சொல்லலைனாலும் ஒண்ணும் இல்லை, சொன்னதுனாலையும் ஒண்ணும் இல்லை. உனக்குள்ள அந்த விசுவாச முயற்சி செய்தாங்கிறத கர்த்தர் பார்க்கிறார். யார் பார்க்கிறது? அப்படிதான் எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு? விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரிகளினாலே விசுவாசம் என்ன செய்கிறது? பூரணப்பட்டது. அந்த முயற்சி தான் ஒரு மனிதனை பரிசுத்தத்திலும் மகா பரிசுத்தத்துக்குள்ளும் பிரவேசிக்க செய்யும். அல்லேலூயா. நினைக்கலாம், இல்ல பாஸ்டர் நான் அப்படியெல்லாம் இல்ல, நான் இப்படியெல்லாம் இல்ல. இல்ல, கர்த்தர் பார்க்கிறார், தேவன் பார்க்கிறார். நீ பைபிள் படிச்சியா, படிக்கலையா, பாடினியா, பாடலையா, ஜெபம் பண்ணியா, பண்ணலையா, எந்த பொறுப்பும் தேவையில்லை, கர்த்தர் பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த காரியத்தை இழந்து போனார்கள். வாசிங்கள் சங்கீத புஸ்தகம் 106 அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் எப்படி 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 மாறுது? இச்சிக்கப்பட. ஆமென். அது என்ன தேசமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லேலூயா. அதற்கு நிகரானது எதுவும் இல்லை. அதற்கு நிகரானது உன் உழைப்பு கேட்ட ஊதியம் உனக்கு தெரியும். நம்ம வேலைக்கு இவ்வளவு சம்பளம் கண்டிப்பா என்ன கிடைக்கும். ஒருவேளை இனிமே கிடைக்கும்னு நம்புறோம். இனிமே கிடைக்கும்னு என்ன செய்யறோம்? நம்புறோம். அல்லேலூயா. இப்ப வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை என்ன ஆகும்? இப்ப தேசம் என்பது வாழ்க்கை, தேசம் என்பது வாழ்க்கை. அதை அசட்டை பண்ண என்ன ஆகும்? கீழே வாசிங்களே. கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல்
தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது போதுமா? நீ விசுவாசம் உனக்குள்ள முயற்சி செய்யணும். விசுவாசம் என்ன செய்யணும்? உனக்குள்ள என்ன செய்யணும்? முயற்சி செய்யணும். இல்ல அப்படின்னா அதுவே என்னை அழித்து விடும். நினைக்கிறேன், என்ன பாஸ்டர் எல்லாத்தையும் திட்டுற மாதிரி பேசுறீங்க, யாரையும் குளிப்பாட்டுற மாதிரி எனக்கு பேசி பழக்கம் இல்லை. ஆமென். எல்லாத்தையும் குளிப்பாட்டி பேசி பழக்கம் இல்லை. அப்படி சொல்லும்படி கர்த்தர் என்னை அனுப்பவும் இல்லை. ஆமென். கேட்டா நல்லது, கேட்கலன்னா அது அவர்களுக்கு நல்லதா இருக்காது. எப்படிப்பட்ட தேசத்தை தேவன் அவர்களுக்கு காட்டினார்? எந்த நிலைமையில் காட்டினார்? வாசிக்கலாம். உபாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 1:32 வாசிங்க. 1:32. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியில் உங்களுக்கு காட்டவும் இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. இப்படி இருந்தும் அந்த காரியத்தை நீங்கள் அவரை விசுவாசியாமல் போனீர்கள். எப்படி அந்த இடத்தை அவங்க மிஸ் பண்ணாங்க தெரியுங்களா? பகலிலே மேக ஸ்தம்பம் வருகிறது, பகலிலே இரவிலே அக்னி ஸ்தம்பம் வருகிறது. எங்கே இருந்து வருகிறது? எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசம் வரை வருகிறது. எங்க இருந்து வருது? எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசம் வரை வருகிறது. கானான் தேசத்துக்குள்ளே இவர்களை அனுப்பும்படி வருகிறது. ஆமென். இவர்கள் அந்த தேசத்தை என்ன சொல்லுகிறார்கள்? இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். ஆமென். இந்த வழியாக கர்த்தர் நடத்துவார்னு அநேக வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஆள் தெரிஞ்சு வச்சிருந்தான். ஹல்லேலூயா. இந்த இச்சிக்கப்படத்தக்க அப்படிங்கிற வார்த்தை இதுக்கு முன்னாடி எங்க வருது? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்பதற்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுமாய் இச்சிக்கப்படத்தக்க விருட்சம். ஹல்லேலூயா. இது யாருடைய உபதேசத்தில் விளைஞ்சது? சர்பத்தின் உபதேசத்தில் வந்த வார்த்தை. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, அவ்வளவு நல்ல தேசம் அது. எப்படிப்பட்ட தேசம்? ஆவியான தேவன் மனிதனாக பிறக்கக்கூடிய தேசம். உன் பாவத்திற்காக சிலுவை மரணத்தை அங்கே அவர் சோதரம் செய்து முடிக்கக்கூடிய தேசம். மரித்த 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கக்கூடிய தேசம். இனி வரக்கூடிய காலங்களிலே கடைசி நாட்களிலே கர்த்தர் இறங்கக்கூடிய தேசம். எவ்வளவு அந்த தேசத்துல பெனிஃபிட் இருக்கு தெரியுமா? அவ்வளவு ரட்சிப்பு இருக்கு, அவ்வளவு மேன்மை இருக்கு, அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு. அதை பார்த்து சொல்றான், இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். ஆவியானவர் அவர்களுக்கு மேகத்தூணிலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களோடு பயணித்தார். இன்றைக்கு சொல்ல வேண்டும் என்றால் இந்த வெயிலும் ஆமென் இந்த காலமும் உங்களை எப்படி தேவன் பாதுகாக்கிறாரோ அதுபோல அவர்களுக்கு பாதுகாத்து வழிகாட்டினார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் எப்படிப்பட்ட இடமாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். அந்த விசுவாசம் என்ன செய்ய வேண்டும்? நமக்குள் இருக்க வேண்டும். நம்ம விசுவாசம்லாம் இருக்கு, ஆனா என்ன செஞ்சிருவோம்? நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி அதை தூங்க வச்சிருவோம். நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம விசுவாசத்தை என்ன செஞ்சிருவோம்? தூங்க வச்சிருவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அதை செய்ததினால் பல தேசங்களில் அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். பல தேசங்களில் அது அப்படிதான் எழுதியிருக்காரு சங்கீதத்துல. அவர் கையை என்ன செய்தாராம்? எடுத்தார். பற்பல தேசங்களில் அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்?
சிதறடிக்கப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள். அதற்காக தேவன் உனக்கு விசுவாசத்தை கொடுக்கவில்லை. அந்த விசுவாசம் உன்னையும் உன் வீட்டாரையும் பரம ராஜ்யத்துக்குள் அழைத்து செல்லும்படி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் என்ன செய்யணும்? உனக்குள்ள இருக்கிறது முயற்சி செய்கிறதா இருக்கணும். என்ன செய்யறதா இருக்கணும்? முயற்சி செய்கிற போது உலகம் தான் சொல்ல முயற்சி திருவினையாக்கும். முயற்சி என்ன செய்யும்? தீதும் நன்றும் பிறர். நம்ம மட்டும் தான் நினைக்கிறோம், ஐயோ நமக்கு அது இதனால வருது, இது அதனால இல்ல. நீ தேவனை சரியாக பிடித்துக் கொண்டால், தேவனை சரியாக பிடித்துக் கொண்டால், சாவின் விளிம்பில் இருந்தாலும் கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்க போதுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு தேவன் சொன்ன வார்த்தை தான், தெரிஞ்சுக்கங்க. ஆமென். என்னைக்கு சொன்னாரு? அன்னைக்கு சொன்ன வார்த்தை தான், இன்னைக்கு அது அப்படிதான் இருக்கு. வாசிங்க சோதரம். மார்க் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. மார்க் 5:25. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானதை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணம் அடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபைக்கு வர்றதுக்கு நமக்கு அதிக வருத்தம். எப்படிங்க? சபைக்கு வருவது. ஆனா இந்த அம்மாவுக்கு என்ன வருத்தம்? நிறைய செலவு பண்ணதுல வருத்தம், நிறைய மருத்துவருடைய கவுன்சிலிங்ல வருத்தம். ஆமென். ஒரே வியாதி தான், ஆனா ஒருத்தன் சொல்ல சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாத்திரையை போடுங்கிறான், ஒருத்தன் சொல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் போடணுங்கிறான். ஆமென். அந்த அம்மாவுக்கு அந்த வசனம் அழகா எழுதியிருக்காங்க பாருங்களேன். என்ன எழுதியிருக்காங்க? அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு. வியாதியுடைய வருத்தத்தை விட மருத்துவருடைய ஆலோசனை அவளுக்கு அதிக வருத்தத்தை கொடுக்கிறது. ஆமென். அதிக வருத்தத்தை கொடுக்கிறது. அடுத்து தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் கரைந்து கொண்டிருக்கிறது. ஆஸ்தி எல்லாம் கரைந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் அங்க என்ன இல்ல? சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது. அதிக வருத்தப்படுகிற பொழுது. அடுத்த வசனம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களின் தொட்டால் என்னாவே சுஸ்தமா. இப்ப மருத்துவ பாருங்களேன், மருத்துவரால முடியல. நம்ம நினைப்போமா? எல்லா டாக்டரும் சொல்லிட்டாங்க பாஸ்டர் இது தேராதுன்னு, அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த அம்மா என்ன சொல்றாங்க? எல்லா டாக்டரும் சொல்லிட்டாங்க நான் பொழைக்க மாட்டேன்னு. ஆனா அந்த அம்மாளுக்குள்ள ஒரு விசுவாசம் முயற்சி செய்து அவரை தொட்டா நான் பொழைச்சிருந்தேன். எப்படி? ஆமென். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் சாவறதுக்குள்ள முயற்சி செய்துகிட்டே இருக்கும். அதை நம்ம தூங்க விடக்கூடாது. அதை விட்டா அதுவே என்ன செய்யும்? இஸ்ரவேல் ஜனங்க தூங்க வச்சுட்டான். இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை என்ன செய்தான்? அசட்ட பண்ணா. எனக்கு எகிப்து ரொம்ப நல்லா இருக்கியா? எகிப்து எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஏன்? எகிப்துல சோதரம் ஊழியக்காரனா கூலிக்கு கூப்பிட்டுக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. அவன் எகிப்தை தான் நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிட்டே போவான். கானான் தேசத்தை அவன் மென்ஷன் பண்ணல. ஏன்? அங்கே நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் நேர பார்க்கக்கூடிய இடம் கானான் தேசமா இருந்தது. ஹல்லேலூயா. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? அசட்டை பண்ணினார்கள். நீங்க அதே அசட்டை தான் பாஸ்டர் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நாங்க எவ்வளவு கேட்க முடியுமோ அவ்வளவுதான் என்ன செய்வோம்? கேட்டுக்குவோம். இந்த அம்மாவுக்கு பாருங்க, மருத்துவரால் பிரச்சனை, ஆசையெல்லாம் போயிருச்சு, கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்டே கிடையாது. ஆனா அந்த அம்மாவுக்குள்ள ஒரு விசுவாசம் வருது பாருங்க.
அவருடைய வஸ்திரத்தை தொட்டால். இன்னைக்கு அந்த நம்பிக்கையோட நம்ம சபைக்கு வரோமா? ஆமென். இந்த நம்பிக்கை முயற்சி செய்ய வேண்டும். அந்த விசுவாசம் என்ன செய்யணும்? முயற்சி செய்ய வேண்டும். அல்லேலூயா. நடக்குதோ நடக்கலையோ, ஆமென், நான் என்ன செய்வேன்? ஆராதனைக்கு ஃபர்ஸ்ட் ஆளா வரணும். எப்படியாச்சும் வந்து சேரணும். என்ன பாஸ்டர் வாரம் வாரம் சொல்லுவீங்களா? ஆமென். வர்ற வரைக்கும் சொல்லுவேன். ஆமென். அல்லேலூயா. ஒரு சில வருத்தப்படலாம், என்னையா இருந்தாலும் வாரம் வாரம் என்ன செய்றாப்ல, இதுவே சொல்றாப்ல, வாரம் வாரம் நீ வர்ற வரைக்கும் கர்த்தர் சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப அவன் என்ன செய்றா? வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சொஸ்தமாவே நின்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். என்ன செய்றா? பின்னாடி வந்து புடிச்சிட்டா. நீங்க செய்யறமா? பாடுறியா? பாடு. பைபிள் வாசிக்கிறியா? வாசி. நான் யாராவது இடத்து பண்ணா யாருக்காச்சும் இப்படி நான் யாருக்காச்சும் எந்த தொந்தரவாச்சும் பண்றேன்னா உன் விசுவாசத்தை தயவு செஞ்சு என்ன செஞ்சிடாத. ஆமென். ஹல்லேலூயா. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கிரியை இல்லாத விசுவாசம், அப்படிதான் எழுதியிருக்காரு யாக்கோப்ல. கிரியை இல்லாத விசுவாசம், ஆவி இல்லாத சரீரம் செத்தது. தேவன் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த விசுவாசத்தை வைத்திருக்கிறார். அது எப்ப வேணாலும் வேலை செய்யும். நீ நினைச்சிட்டு இருக்க இல்ல, நீ நினைக்கிற இடத்துல இல்ல, கர்த்தர் சொல்றத கேட்கிற இடத்துல இருக்க. ஆமென். இப்ப நம்ம வந்து எழுந்துட்டாங்க, தொட்டுட்டாங்க. அடுத்து வாசிங்க. அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். அப்ப தேவன் இருக்கிறார் என்பதை காண முடியாது, உணர முடியும். தேவன் பேசுறார் என்பதை பார்க்க முடியும், ஆனால் உணரத்தான் முடியும். நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும், பாஸ்டர் என் பேரை சொல்லியா சொன்னார்? இல்லையே, மொட்டையா தானே சொன்னாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என்ன சொல்றாரு? அவள் உணர்ந்து பார்த்தால், இயேசுவை உணர்ந்து பார்த்தால், இயேசுவை தொட்ட உடனே அவளுக்கு சுகம் உண்டானதை உணர முடிந்தது. உணர்வுள்ள இருதயமாக கர்த்தர் உன்னை மாற்றுவார். ஹல்லேலூயா. உணர்வுள்ள இருதயமாக கர்த்தர் என்ன செய்வாரு? ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்யறார். இல்லைன்னு சொல்ல முடியுமா? சபையில சாட்சி சொல்லும்போது என்ன செய்வோம்? நம்ம கிட்ட ஒரு மனப்பாடம் இருக்கு, என்னையும் என் குடும்பத்தாரையும் கர்த்தர். இதுவே மனப்பாடமா வச்சுட்டோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒண்ணு கூடவா நல்லது செய்யல? தினம் தினம் செய்கிறா. நீ சபையில சாட்சி சொல்வாயா என்று தேவன் காத்திருக்கிறார். தேவன் கேட்டாருங்க, குணமானது 10 பேர் அல்லவா, இன்னும் 9 பேர். அப்ப நினைவு கூறுகிற தேவன். ஆமென். அப்ப உன்னுடைய சாட்சி எப்படி இருக்கிறது, நீ சபைக்கு வருவது எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் தேவன் பார்த்து கொண்டே இருப்பார். அசட்டை செய்கிற இடத்திற்கு போகாதபடி தப்பித்துக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விடுவித்தார், ரட்சித்தார், எகிப்திலிருந்து விடுதலையாக்கினார், கானான் தேசத்துக்கு அவரே வழி நடத்தினார். உபாகமத்தில் சொல்றார், அவர்கள் பாளையம் இறங்கக்கூடிய இடத்தை காட்டும்படி அவர்களுக்கு முன்பாக பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களோடு கூட போனார். எவ்வளவு மன வருத்தம் தான் சங்கீதத்தில் வந்து எழுதுவார். இது நடந்தது எங்க? ஆமென். யாத்ராமத்துல நடந்தது, எண்ணாகமத்துல நடந்தது, உபாகமத்துல முடிவெடுக்கப்பட்டது. சங்கீதத்துல வந்து சொல்றாருங்க, எப்படி சொல்றாரு? இவர்களுக்கு நிகரான வாழ்க்கையை நான் கொடுத்தேன். நீ பாருங்க, தேவன் நிகரான இடத்தை கொடுப்பார். நம்ம என்ன செய்வோம்? எங்களுக்கு நாங்க சரியா அதை கால்குலேஷன் பண்ண முடியலங்க, எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அசட்டை பண்ணாதீர்கள். கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யாதீங்க?
அசட்டை பண்ணாதீர்கள். கர்த்தர் ஒவ்வொருவருக்குள்ளும் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசம் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அவள் மருத்துவரை பார்த்தாள், ஆனால் இயேசுவை சுகமளிக்கிற தேவனாக பார்த்தாள். ஆமென். என்ன நான் இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் கொடுப்பேன், என்ன சுகமாக்குவார் நான் முதல்ல நினைச்சேன். இல்லை. ஹல்லேலூயா. அப்ப சுகமாயிட்டால என்ன ஆயிட்டா? சுகமாயிட்டா. தேவன் என்ன செஞ்சிருக்கணும்? அப்படியே விட்டுட்டு போனாரா? வாசிங்க அடுத்த வசனத்தை. தேவன் கேட்கிறார் என் வஸ்திரத்தை. அடுத்த வாசிங்க. இதுதான் சபை. இதுதான் அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி பார்த்து, திரளான ஜனங்கள் உம்மை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள், நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று. இதான் சபை. இன்னைக்கு இந்த இடத்துல தான் சபை உட்கார்ந்து இருக்கு. எல்லாரும் எப்படியா சாட்சி சொல்ல முடியும்? எல்லாரும் எப்படி ஜெபம் பண்ண முடியும்? அது சொல்றானா இல்லையா? ஆமென். தேவன் எதற்காக சாட்சியை விரும்புகிறார்? அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அநேகர் அதன் மூலமாக தேவனோடு கிட்டி சேர வேண்டும். ஆனா சபை என்ன செய்யுது? அந்த இடத்துல தான் பிடிச்சிருக்கு. எல்லாரும் எப்படி பாஸ்டர் பாடுவாங்க, எல்லாரும் எப்படி பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாரும் எப்படி பாஸ்டர் வெள்ளன வருவாங்க, எல்லாரும் எப்படி பாஸ்டர் அந்நிய பாஷை பேசுவாங்க. ஆமென். ஆண்டவர் கேட்கிறாரு, நீ உயிரோடு இருக்கணுமா? நீ தான் சாப்பிடணும். ஆமென். உனக்காக உங்க அப்பா சாப்பிட்டா உனக்கு போதுமா? உனக்காக உன் பிள்ளைய சாப்பிட்டா உனக்கு பசி எடுக்காதா? அந்த இடத்த கொடுக்குமா? அதான் ஆண்டவர் சொல்றாரு. இப்ப கேட்டாரு, சீசர்லாம் சொல்லிட்டாங்க. சீசர்ல என்ன சொல்றாங்க? இதெல்லாம் நான் சரிப்பட்டு வராதாண்டவரே. அடுத்த வசனம், இதை செய்தவளை காணும்படிக்கு தேவன் என்ன செய்றாரு? சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்தில் சம்பவித்ததை முதலாவது அவள் உணர்ந்து கொண்டாள். பிற்பாடு அந்த இடத்தில் செய்வதை அறிந்து கொண்டாள். எப்படி? அந்த இடத்தில் செய்வதை அறிந்து கொண்டாள். புரியுதா? முதலாவது அவள் சரீரத்திலே ஆரோக்கியமானதை உணர்ந்து கொண்டாள். உணர்ந்து கொண்டவள் அடுத்ததாக அந்த இடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுகிறாள். எப்படி? என்ன செய்ய வேண்டும்? இப்ப சபைக்கு வந்திருக்கிறோம், என்ன செய்யணும் அப்படிங்கறத நீ அறிந்து கொள்வது அவசியம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப அவள் என்ன செய்கிறார்? அறிந்த அந்த ஸ்திரீ பயந்து நடுங்கி அவர் முன்பாக. இப்ப பாருங்களேன், பின்னாக வந்த அந்த அம்மா இப்ப எங்க வர்றா? இன்னைக்கு நம்ம ஏதாச்சும் அற்புதம் நடந்தா என்ன செய்யறோம்? முன்னாடி வர்றோம். அதுக்கப்புறம் பழையபடி ஆரம்பிச்ச இடத்துக்கு போயிடும். புரியுதுங்களா? பழையபடியும் எங்க இடத்துக்கு போயிடுறோம்? பின்னாடி வர கற்றுக்கொள்ளுகிறோம். இந்த அம்மா தான் எல்லாத்துக்கும் உதாரணம். இந்த அம்மா தான் எல்லாத்துக்கும் உதாரணம். அற்புதம் நடந்தது, முன்னாடி வர்றோம். அற்புதம் நடக்கல, எங்க வச்சு? பின்னாடி வர பழக்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப அந்த அம்மா என்ன செய்றாங்க? முன்னாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம், கர்த்தர் உனக்கு நன்மை செய்திருக்கிறாரா? அது உண்மை. செய்த நன்மை அதுல என்ன மறைந்திருக்கு? உண்மை மறைந்திருக்கிறது. பரலோகம் அதை பார்க்கிறது. யார் பார்க்கிறது? பரலோகம் பார்க்கிறது. சுற்றி பார்த்தாரா? எப்படி பார்த்தாரா? சுற்றி பார்த்தாரு. ஒரு கூட்டம் சொல்லுது, இயேசுவுக்கு ரொம்ப நெருங்கின கூட்டம். நெருங்கின கூட்டம். அந்த கூட்டத்துல எல்லாம் நீ இப்படி கேட்கறது சரியில்லை வசதி அப்படின்னு சொல்லுது. ஆனாலும் அவரு விடுறதா இல்ல. சீசர்கள் சொன்னதை கேட்டு சரி சரி ஆமா ஆமா நம்ம இப்படியே போயிடுவோம் போனாரு. அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனாலும் அவர் என்ன செய்கிறார்? யார் என்று அவர் பார்க்கிறார். ஜனங்களை சுற்றி என்ன செய்கிறார்? அப்ப இவன் வார்த்தை அவர் கேட்கல, இவன் வார்த்தைய அவர் கேட்கல. இப்ப சுற்றி பார்க்கும் போது அங்கே பரலோகம் அந்த இடத்தை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. ஆமென். கர்த்தர் உனக்கு ஒரு வேலை கொடுத்தாரா? வேலை கொடுத்தாரு.
போக்குவரத்துல பிரச்சனையா பாதுகாத்தாரா? பாதுகாத்தாரு. ஆமென். சுகம் கொடுத்தாரா? சுகம் கொடுத்தாரு. ஆனா நம்ம அப்படி சொல்றது இல்லை. எப்படி பழகிட்டோம்? எப்படி பழகிட்டோம்? என்னையும் என் குடும்பத்தை ஆண்டவர் நினைஞ்சாரு, ஆசீர்வதித்தார். நல்லது. தேவன் உனக்கு செய்ததை நீ சபையில் சொல்லுவாய் என்று காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். சபையில உண்மையை சொல்லாமல் இருப்பதும் இஸ்ரவேல் ஜனங்கள் அசட்டை பண்ணினதும் ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டும் ஒண்ணுதான். ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அவங்க என்ன பண்ணாங்க? இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை ஏவாள் என்ன சொன்னா? இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் என்று கண்டுபிடித்தார். ஆமென். இன்னைக்கு இதை கண்டுபிடித்த நாம், இதை ரட்சிக்கப்பட்ட ஆளு என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கான் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட ஒரு பொண்ணு தான் வேணும் அப்படின்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். இல்லையா? டாக்டர் பொண்ணு தான் வேணும். ஹல்லேலூயா. ஒரு வசதியான மனுஷன் ஒரு வசதியான இடத்துல தான் பொண்ணு கட்டணும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். இதான் இச்சிக்கப்படத்தக்க. அப்புறம் கடைசியா சொல்றான், நாங்களும் 10 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்க, ஒண்ணுமே என்ன செய்யல. அப்ப எப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? தேவன் நினைக்கிறபடி பார்க்கல, நீ நினைக்கிறபடி பார்த்துக்கிட்டு இருக்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, சோதரன், இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அவர்கள் ஏன்? சீலோவாம் குளம் அந்த தேசத்தில் இருக்கிறது. என்ன இருக்குது? சீலோவாம் குளத்துல என்ன நடக்கும்? தேவதூதன் வந்து குளத்தை கலக்குவான், முதலாவது இறங்குகிறவன் சுகமடைவான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அங்க என்ன எப்படி பிறக்க போறாரு? இரட்சகராக பிறக்க போகிறார். தேவ தூதர்கள் இறங்குவார்கள், ஏறுவார்கள். பரம சேனையின் திரள் எல்லாம் அந்த தேசத்தில் மேய்ப்பரோடு பேசினது. ஹல்லேலூயா. பிதா புறாவை போல ரூபம் கொண்டு இறங்கினதும் அந்த தேசம். யோர்தான் நதியில தானே இறங்கினாரு. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் பிரியமாய் இருக்கிறேன் என்ற சத்தம் வெளிப்பட்டதும் அந்த இடம். அவ்வளவு நேர்த்தியான இடத்தை, அவ்வளவு ஆசீர்வாதமான சபையை, அவ்வளவு உச்சிதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிற தேசத்தை அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். ஆமென். இன்னைக்கு நானும் என் வாழ்க்கையில் தேவன் எனக்கு செய்த நன்மைகளை நான் சாட்சியாக அறிவிக்கவில்லை என்றால் நானும் அவர்களில் ஒருவனை போல் தான் இருக்கிறேன் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த அம்மா உணர்ந்து நடுங்கி முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் என்ன செய்றாங்க? அவருக்கு சொன்னார். இப்ப ஜெயந்திஸ்து வலிக்கு கீழே வந்துட்டேன்னு அவங்க சொல்லவும் தானே தெரியும், இல்ல நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன பாருங்க, நான் வரும்போது வேகமா வரணும்னு ஆசைப்பட்டேன், அது தப்பு, வெள்ளன கிளம்பி இருந்தா நல்லா இருக்கும். இதான் முயற்சி செய்கிறது. ஆண்டவர் உங்களை நல்லா வச்சிருக்காருங்க, இன்னும் நல்லா வைப்பார், நீ முயற்சி பண்ணா போ, அவ்வளவுதான். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப பாருங்களேன், அவள் அழுது எல்லாம் முடிஞ்சது. இப்ப கர்த்தர் அவள்கிட்ட பார்த்து என்ன சொல்றாரு? அவர் அவளை பார்த்து, மகளே. இப்ப அந்த அம்மாவுக்கு எந்த இடத்தை கொடுக்கிறாரு? குமாரத்தி என்ற இடத்தை கொடுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கங்க, குமாரத்தி என்ற இடத்தை. ஸ்திரீ என்ன சொன்னாரு? ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிற தேவன். நான் என் பெற்றோருக்கு மகனாக இருப்பதை விட என் தேவனுக்கு பிள்ளையாக மாறுவதே காரியம். ஹல்லேலூயா. நம்ம பார்த்து என்ன சொல்றாரு? மகளே, உன் விசுவாசம் உன்னை என்ன செய்தது? ரட்சித்தது. நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை பார்த்து இந்த வார்த்தையை தான் ஒவ்வொரு வாரமும் சொல்ல ஆசைப்படுகிறார். நான் என்ன செய்கிறேன்? அசட்டை செய்து கொண்டிருக்கிறேனா? அற்பமாய் நினைத்துக் கொண்டிருக்கிறேனா? சாட்சி சொல்வதிலே நான் தயங்கிக் கொண்டிருக்கிறேனா? தடுமாறுகிறேனா? இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறை நான் பின்பற்ற கூடாது.
ஆதாம் ஏவாள் செய்த வேலையை நான் இன்றைக்குமே சோதரம் இந்த உலகம் செய்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த மாதிரி சொன்னாங்க, இச்சிக்கப்படத்தக்க விருட்சத்தின் கனி. ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டம் அத்தோட முடிஞ்சது. இந்த அம்மாவுக்கு ஏதேன் தோட்டம் அதே ஆசீர்வாதத்தை தேவன் மீண்டும் கொடுத்தார். அந்த தேசத்தை, இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? அசட்டை பண்ணினார்கள். அவர்களுக்கும் அதை இழந்து போனார். இன்றைக்கு அதையே தான் கர்த்தர் உனக்கும் எனக்கும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஸ்திரியை பார்த்து சொன்னார், உன் வேதனை நீங்கி எப்படி இரு, சுகமாயிரு. அப்ப அவளுக்குள் இருந்த விசுவாசம் முயற்சி செய்கிறது. அவளுக்குள் இருந்த விசுவாசம் என்ன செய்யுது? என்ன செய்யுதுங்க? முயற்சி செய்கிறது. நான் சுகமாவேன். ஹல்லேலூயா. ஒரே ஒரு ஆள் பார்க்க முடிச்சிடலாம். ஹல்லேலூயா. வாசிங்க சோதரம். அதே மார்க் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, இப்ப இங்க ஒரு அங்க அந்த அம்மாவுக்குள் இருந்த விசுவாசம் முயற்சி செய்தது. ஆமென். இங்கே 4 பேருடைய விசுவாசம் ஒரு மனிதனை சோதரம் தேவனுடைய மனுஷனாய் மாற்றிவிட்டது. ஹல்லேலூயா. சோதரம் 4வது வசனத்தை வாசிங்க. ஜன கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரனை படுக்கை அவருக்கு முன்பாக என்ன செய்தார்கள்? இறக்கினார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப திமிர்வாதக்காரனுடைய விசுவாசத்தை தேவன் பார்க்கல. யாருடைய விசுவாசத்தை பார்க்கிறாரு? அதற்கு முயற்சி செய்த, அதற்காக உழைத்த, அதற்காக பிரயாசப்பட்ட ஜனங்களுடைய விசுவாசத்தை பார்க்கிறார். உன் விசுவாசத்தை பார்ப்பாரு. நீ யாருக்காக பிரயாசப்படுறியோ அந்த விசுவாசத்தை பார்க்கிறவர் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அதை செய்யறோமா? நம்மளே ஒரு ரெக்கார்டு வச்சிருப்போம். இன்னென்னதெல்லாம் சபைக்கு வராது. எப்படி? இன்னும் நாள்லாம் சபைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை பாஸ்டர். நம்ம இப்படி முடிவு பண்ணி ஜெபம் பண்ணால் அது எப்படி இருக்கும்? இல்லைன்னு ஆரம்பிச்சுட்டு ஜெபம் பண்ணால் அது இல்லைன்னு தானே முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா இவங்களுக்குள்ள இருந்த ஒரு விசுவாசத்தை பாருங்க. முதல் வசனத்தை வாசிங்க, 2வது வசனத்தை வாசிங்க. இதுல வாசலுக்கு முன்னும் இருக்கக்கூடாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவருக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர். எத்தனை பேர்? 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அடுத்து. ஒருவேளை அவன் நீதிமானா இருந்தா பரவாயில்லைங்க, அவர் நல்ல மனுஷனா இருந்தா பரவாயில்ல. அவன் யாரு? திமிர்வாதக்காரன். எது சொன்னாலும் திரும்பிக்கிட்டு ஆப்போசிட்டா பேசுறாரு. எப்படி? எது சொன்னாலும் திரும்பிட்டு என்ன செய்வாங்க? ஒரு அம்மா போய் பொண்ணுகிட்ட சொல்லியிருக்கு, மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளமா கட்டிக்கமா அப்படின்னு சொல்லி. ஏன் நீ கட்டிக்க? அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கு? திரும்ப ரீப்ளேஸ்மெண்ட் வேற மாதிரி வருது. ஹல்லேலூயா. அதுக்கு பேர் என்ன? இன்னைக்கு அது நம்ம ஜோக்குன்னு நினைக்கலாம். அதுக்கு பேர் தான் திமிர்வாதம். ஹல்லேலூயா. வேணான்னு சொல்றதுதான் புத்திசாலித்தனம் இல்லையா? ஹல்லேலூயா. அப்ப அவன் எது சொன்னாலும் என்ன செய்வான்? ஆப்போசிட்டா பேசுறவன் திமிர்வாதக்காரன். நீதிமான் கிடையாது, நல்லவன் கிடையாது. அப்ப உங்களுடைய விசுவாசம் 4 பேருடைய விசுவாசம் ஒன்றாக சேர்ந்தால் பாவியையே ரட்சிக்கும். இந்த சபையினுடைய விசுவாசம் ஒன்றாக சேர்ந்தால் இந்த பகுதியை கர்த்தர் அசைய பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நிச்சயம் தேவன் செய்வார். ஆமென். அதை முயற்சி செய்கிற இடத்திலே நான் வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்ன செய்கிற இடத்துல வைக்கணும்? முயற்சி செய்கிற இடத்திலே கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த மகளுக்கு இருந்தது அந்த விசுவாசம் முயற்சி செய்தது. கிரிகளினாலே அவள் நீதிமானாக்கப்பட்டாள். அவருடைய வஸ்திரத்தை என்ன செஞ்சா? தொட்டா. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அவருக்கு முன்னாடி வந்து அறிந்து கொண்டான். என்ன செஞ்சா?
அறிந்து கொண்டு, முதலாவது உணர்ந்து கொண்டால், இரண்டாவது அறிந்து கொண்டால், அவருக்கு முன்பாக சாட்சி சொன்னால். கர்த்தர் சொல்றாரு, ஒருவேளை அந்த அம்மா சொல்லல அந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்குமா? யாரையோ சொல்றாரு. இன்னைக்கு அப்படித்தான் சபை தேவனை அள்ள தட்டி கொண்டிருக்கிறது. யாரையோ சொல்றாரு. இப்ப அங்க எத்தனையோ பெண்கள் இருந்திருப்பாங்க, எத்தனையோ பெண்கள் இருந்திருப்பாங்க. எத்தனையோ பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்கும். ஆமே, எத்தனை பேருக்கு இந்த பிரச்சனை? ஏன்னா அந்த அம்மா ஒரு ஆள்னா லாஜிக் கரெக்டான பாயிண்ட். ஆமே, ஆனா அங்க எத்தனையோ பேர் திரளான கூட்டம் இருக்கிறது. எப்படி இருக்கு? திரளான கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்துல பல பேருக்கு அந்த பிரச்சனை இருந்திருக்கலாம் அப்படின்னு அவள் நினைக்கவில்லை. அவள் என்ன நினைத்தாள் என்றால், எனக்கு தேவன் நன்மை செய்தார் என்று தன்னை உயர்த்தினார். ஹல்லேலூயா. அதான் தேவனுக்கு முன்பாக அவள் தன்னை உயர்த்துகிற போது தேவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மகளே. அங்கீகாரத்தை கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? மகளே என்ற அங்கீகாரத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை அவ சொல்லலைன்னு அங்கீகாரம் கிடைச்சிருக்காதுங்க. கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் உங்களை அங்கீகரிக்கும்படி தான் வர்றாரு. நம்ம சொல்ற சாட்சியை பார்த்துட்டு அவர் யோசிக்கிறார், நீ இன்னும் கம்பெனி ஆகலாப்பா, அப்பரண்டிஸியாவே இருக்கு. எப்படி? அப்பரண்டிஸ்னா என்னது? நடுநிலையாளர். அப்பரண்டிஸ்னா நடுநிலையான. எப்ப வேணாலும் வீட்டுக்கு போகலாம், எப்ப வேணாலும் அவனுக்கு ப்ரொமோஷன் கிடையாது. பர்மனண்ட் ஆயிட்டான்னா அவன் நடுநிலையாளர் கிடையாது, ரெகுலர். பர்மனண்ட் ஆயிட்டான்னா அவனை அவ்வளவு சீக்கிரம் வேலையை விட்டு தூக்க முடியாது. அப்ப ஆண்டவர் பார்க்கிறார், நீ இன்னும் எப்படி இருக்கிற? நடுநிலையாவே இருக்க, அப்பரண்டிஸியாவே இருக்க. ஆமே, நீ கொஞ்சம் என்ன செய்ய, கம்பெனியால மாறி பாரு. ஆமே, கம்பெனியால மோசே மாறிட்டாராம். மோசே மாறிட்டார். எப்படி சொல்றாரு தெரியுமா? எப்படி வாசிங்க? அதுல உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் வாசிங்களா? எப்படி வாசிங்க? ஆமே. வரும்போது பெரும்பாடுள்ள ஸ்திரீ, போகும்போது கர்த்தருடைய மகன். வரும்போது சோதரம், அந்த மனுஷனுக்கு பேர் என்ன? திமிர்வாதக்காரன். போகும்போது தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் முழங்கால் படியிடுவோம். கேட்ட வார்த்தைகளை சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். நான் வரும்போது திமிர்வாதக்காரன், இங்கிருந்து போகும்போது கர்த்தருடைய பிள்ளையாய் போக போகிறேன். ஹல்லேலூயா.